ஆபரேஷன் ஆபரேஷன். வயித்த கத்தி வச்சு கட் பண்ணி குழந்தைய வெளியில எடுப்பாங்க. அப்ப பிள்ளை பிறகுதுன்னா அவ்வளவு கஷ்டமா? அதனால தானப்பா சொல்றாங்க தாயை தெய்வமா மதிக்கணும்னு. இந்த உலகத்துல தப்பான பெண் இருக்கலாம், ஆனா தப்பான தாய் இருக்கவே முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் கடவுளும் வயிற்றுல குழந்தைய சுமந்துகிட்டு இருக்க தாயும் சமம் இல்லப்பா. தாய் ஒரு படி மேலதான். ஆண்டவன் நமக்கு பிறப்ப கொடுத்திருக்கலாம், ஆனா வயிற்றுல வச்சு சுமக்கல பாரு. இந்த உலகத்துல தெய்வங்கள் எத்தனையோ இருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளோட பேசி அரவணைக்கிற தெய்வம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதுதான் அம்மா. மா மா கிஷோர் அவர் ரூம்ல இருக்கா? நான் கிஷோர் பார்க்க வரல, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பண்ற விச்சு? அம்மா நீங்க பேசாம உட்காந்துருக்கணும். இனிமே உங்களை ஒரு கஷ்டம் கூட பட விட மாட்டேன். ஒரு சின்ன 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 கஷ்டம் கூட பட விட மாட்டேன். எல்லாமே நான் பாத்துக்கிறேன். விச்சு கிரைண்டர் நான் பாத்துக்கிறேன். விச்சு மிக்ஸி நான் பாத்துக்கிறேன். விச்சு குக்கர் நான் பாத்துக்கிறேன். இல்ல இனிமே அங்க இங்க அசையாம அப்படியே உட்காந்துருக்கணும், அமைதியா உட்காந்துருக்கணும். ஓகே 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 ஓகே. அம்மா என்னப்பா? பப்பு வயித்துல இருக்கும்போது நீங்க வாந்தி எடுத்தீங்களா? என்ன கேள்வி இது? கேட்டதுக்கு பதில். ஆமா எடுத்தேன். கிஷோர் வயித்துல இருக்கும்போது அவனுக்கு எடுத்தேன். அவனும் என் பையன் தானே. ஆனா கிஷோர் பரவாயில்லப்பா. அவனுக்கு முத 2 மாசத்துல வாந்தி நின்னு போச்சு. ஆனா அந்த பப்பு பையன் இருக்கானே, அவன் என்ன பாடா படுத்துட்டான். முத 4 மாசம் வயித்து பெரட்டி பெரட்டி ஒரே வாந்தி, குடலே வெளியில் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் 4 இருந்து 6 வரைக்கும் வாந்தியோட தலை சுத்தல வந்து சேர்ந்துருச்சு. 6 இருந்து 8 வரைக்கும் வாந்தி தலை சுத்தலோட பித்தமும் வந்து சேர்ந்துருச்சு. இன்னைக்கு நாளைக்குன்னு 10 மாசம் ஆயி போச்சு. வெளியில வரமாட்டேன்னு வயிற்றுக்குள்ளேயே உட்காந்துட்டான் அந்த பப்பு பையன். 2 நாள் கண்ணுல ஒரு பொட்டு தூக்கம் கிடையாது. நிக்க முடியாது, நடக்க முடியாது, படுக்க முடியாது, உட்கார முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டுப்பா. செத்து பொழிச்சேன்னு வச்சுக்கையே. அப்புறம் ஒரு வழியா சிசேரியன் பண்ணி தான் அவனை வெளியில எடுத்தோம். திருட்ராஸ்கல் என்ன பாடா படுத்துட்டான். I'm sorry, Ma. I'm sorry, Ma. I'm sorry, Ma. ஏய் விச்சு, விச்சு, ஏய் இங்க பாரு. என்ன? I'm sorry, Ma. ஏய் என்னப்பா என்னாச்சு? ஏன் நீ எனக்கு சாரி சொல்ற? அது இல்லம்மா, நான் கூட எங்க அம்மா வயித்துல இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருப்பேன் இல்லையா? உங்ககிட்ட சாரி கேட்டது மூலமா எங்க அம்மாட்ட சாரி கேட்டதா நினைச்சுக்கிறேன். எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுமா. எங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சுமா. அம்மான்னா என்னன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சுமா. இனிமே நாங்க சேட்டையே பண்ண மாட்டோமா. அம்மா கஷ்டப்படும்படியா இனிமே நாங்க சேட்டையே பண்ண மாட்டோமா. ஏய் விச்சு, விச்சு, ஏய் விச்சு, இது பாரு, அழக்கூடாது. பசங்கன்னா சேட்டை பண்ணணும். சேட்டை பண்ணாதானே பசங்க. குழந்தைங்க வயிற்றுல ஒதுக்கும் போது அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அப்ப நாங்க சேட்டை பண்ணா உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்கும்னா நாங்க சேட்டை பண்றோம். ஆனா சேட்டை பண்ண அடிக்க கூடாது. ஏய்